நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுளருள் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பிப்ரவரி 27 முதல் மார்ச் 5 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது ரிஷபத்தில் இருந்து ராசியை பார்க்கிறார். இந்த வாரம் கிரகங்கள் விருச்சிக ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்ச் 1, 2, 3 சந்திராஷ்டமம் வருதுங்க. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த சந்திராஷ்டம நாளில் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க. வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். மற்றபடி ராசியை ராசிநாதனும் பார்க்குறார், குருவும் பார்க்குறார். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள், சூழல்கள் ஏற்பட்டு ரொம்ப பிரமாதமாக உங்கள் வேலை பார்க்குற இடமாகட்டும், தொழில் பண்ணுற இடமாகட்டும் சிறந்து விளங்குவீர்கள். நல்ல ஒரு பெயர் புகழ் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். பொருளாதாரத்தில் நல்ல வரவு, பண வரவு, பொருள் வரவு இருக்குங்க. 3ஆம் இடத்து சனி பகவான் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்த போகிறார். நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் ஒரு பெரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது இமாலய வெற்றியை நீங்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பார்க்கலாம். 4ஆம் இடத்தில் உங்களுக்கு யார் இருக்கிறார்? சூரியன் புதன் இருக்கிறார். சூரியன் புதனும் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்போ அரசு, அதாவது கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேருக்கும் ஒரு பிரகாசமான ஒரு நிம்மதியாக தரக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. வேலைக்காக முயற்சி செய்தாலும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். 10 குடைவன் 10 பார்த்தா ரொம்ப சிறப்புங்க. தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கும், மேன்மை தரக்கூடிய ஒரு வாரம். பெயர் புகழ் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 5ஆம் இடத்தில் 2 குடைய குருவும் இருக்கிறார். 7 குடைய சுக்கிரனும் 5இல் இருக்கிறார். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த இளஞ்சிட்டுக்கள் காதல் வயப்படுவார்கள். அவங்களுக்கெல்லாம் காதல் சக்ஸஸ் ஆகி திருமணத்தில் முடியக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும். அது பேச்சுவார்த்தை நடத்தி அதை சரி பண்ணிவிக்க அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் இடத்தில் ராகு அஷ்டலட்சுமி யோகத்தை தரப்போகிறார். 5இல் குரு சுக்கிரன் இணைவு என்பது பூர்வீகத்தில் ஒரு நல்ல தகவல் காத்திருக்கிறது. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ள போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். 7ஆம் இடத்து அதிபதி 5இல் இருந்து 11ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள். ஒன்று, அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதில் ஒரு பண வருவாய், பொருள் வருவாய் பார்க்கலாம். அல்லது அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் பிறந்த இடத்துல இருந்து அவங்க ஜுவல்ஸோ லிக்விட் கேஷோ கொண்டு வந்து அதனால் ஒரு ஆதாயம் பெறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. மொத்தத்தில் பெண்களால் ஆதாயம், பெண்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இது அமைகிறது. அடுத்தது 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். பாக்கிய நிறைவு, லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம். வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் உயர்கல்விக்காகவோ அல்லது வேலைக்காகவோ அல்லது சொந்த தொழிலுக்காகவோ எதற்கு சென்றாலும் அது உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அல்லது ஒரு சிலர் ஆன்மீக பயணமாக வெளிநாடு சென்றாலும் கூட
ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். தான தர்மங்கள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லணும். 11ஆம் இடம், அதாவது 10ஆம் இடத்தை சூரியன் பார்க்குறார். தொழிலில் மேன்மை, உத்தியோகம் சிறப்பாக இருக்கும், தொழில் சிறந்து விளங்கும். அதனால் 11ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே நேரத்தில் 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். 12ஆம் இடத்தில் கேது இருந்து சனி பார்க்குறார். ஒரு சிலருக்கு தூக்கம் வராதுங்க, ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக நீங்கள் பிஸியாக இருக்கிறதால ஒரு சிலருக்கு தூக்கம் வராது. ஒரு சிலர் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருப்பின் நீங்கள் ஆன்மீகத்திற்காக கோயில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள், அதிக நேரத்தை செலவிடுவீங்கள் அப்படின்னு சொல்கிறோம். மொத்தத்தில் இந்த 1, 2, 3 மார்ச் இந்த 3 தேதிகளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். மற்றபடி இந்த விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் ஒரு அமக்கலமான ஒரு வாரம். முருகப்பெருமானை வணங்குங்கள். எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வருது தலைப்பாயோட போகுங்க. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.